என் மக்களே, இன்ட்ரெஸ்டலார் இந்த படம் எனக்கு உண்மையாகவே ரொம்பவும் பிடிக்கும். ஒரு காலத்தில் இந்த படத்துடைய தீவிர கன்னியாக இருந்தேன். இப்போவுமே இந்த படத்தை நான் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். ஆனால் இதில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் எடுத்திருக்காங்க. இதில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் இந்த உலகத்திலேயே மிக தலைச்சிறந்த அறிவியல் படம்னு இங்கே நிறைய யூடியூப் அறிவியல் விஞ்ஞானிகள் உருட்டுனதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே இந்த படத்தை பார்த்து புரியாதவன்லாம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் மாதிரியும், இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டவன்லாம் மிகப்பெரிய அறிவாளி மாதிரியும் பேசுகிற ஒரு சில கோஷ்டிகள் இருப்பாங்க. அதையும் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த பைத்தியத்திலிருந்து தெளிஞ்சு வெளியே வந்தேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அந்த வகையில ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் சாஃப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரெண்டு இருக்கு. இந்த சாஃப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வார்ஸ், ப்ரோமித்தியஸ் மாதிரியான படங்கள். ஆனால் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2001 ஸ்பேஸ் ஆடிசி, இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான படங்கள். ஏன்னா இது அறிவியலுக்கு ஒத்து அறிவியலை மையப்படுத்தி அது ரிலேட்டடாக எடுத்திருக்கோம் அப்படின்றத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மனசில் திணிக்கிற வேலையை பார்ப்பாங்க. அதனால தான் இது ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் 2001 ஸ்பேஸ் ஆடிசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானருக்கே ஒரு முன்னுதாரணம். அந்த படத்தை பார்த்து தான் நோலன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம எதையாவது கிண்டி இப்போதைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கிண்டி கிளறி கொடுத்தது தான் இந்த இன்டர்ஸ்டெல்லார் என்ற குப்பை. ஐயோ, அவன் அதையும் சாப்பிட்றாடா. நான் அறிவாளியும் கிடையாது, அறிவியலாளனும் கிடையாது, எந்த ஒரு ஜேர்னல்லையும் பேப்பர் பப்ளிஷ் பண்ணதும் கிடையாது. அதனால என்ன நான் அறிவியல் ஆய்வாளர்னு யூடியூப்ல யார்கிட்டையும் இந்த பேரோட இந்த ப்ரிஃபிக்ஸோட நான் இன்டர்வியூ கொடுத்ததும் கிடையாது. அதனால நான் தைரியமா இதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு நான் பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கும் இதுல என்ன குறை இருக்கு இல்லைன்றத சொல்லலாம். இதுல என்ன மேட்டர்னா, ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா இந்த படமே ஒரு கோஇன்சிடன்ஸ் தான். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தன் நாசாவுடைய பேஸை ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாராம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாசா பிளான் பண்ணி வச்சிருந்த மிஷன்ல ஏற்கனவே தோத்து போன ஒரு பைலட்டா இருந்த இவரை இந்த முக்கியமான மிஷனுக்கு மேன்கைண்டோடைய எதிர்காலத்துக்காக இவரை அதாவது இந்த ஆக்சிடென்ட்ல நாசாக்குள்ள புகுந்த அவரை இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மிஷனுக்கு தலைமை தாங்கி அதுலயும் இந்த மிஷனுடைய பைலட்டா இவரை அனுப்பி வைக்கிறாங்க. சரி, அது கூட ஓகே, சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இதெல்லாம் நாம ஏத்துக்கலாம். மேட்ரு என்னன்னா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ராக்கெட்ல, அதாவது பூமியில இருந்து இவங்க எஜெக்ட் ஆகும்போது நார்மலா இப்ப நமக்கு டிவில எல்லாம் என்ன மாதிரியான ராக்கெட்டை காட்டுறோமோ அந்த மாதிரியான ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் இவங்க பூமியில இருந்து மேல போறாங்க. அதாவது அந்த வார்ம் ஹோலை நோக்கி போறதுக்கான முதல் கட்டம் பூமியில இருந்து போறாங்க. ஆனா கார்கான்சுவா பக்கத்துல இருக்க அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்க வாட்டர் பிளானட்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிளானட்ல பாத்தீங்கன்னா அது அந்த மிகப்பெரிய பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்குது. அந்த பிளானட்டே டைம் டைலேஷனுக்குள்ள இருக்கு. அதையும் தாண்டி பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷன் புல்குள்ள அது இருக்குது. அந்த ஆர்பிட்ல தான் அந்த பிளானட் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தகரடபா தொழில்நுட்பத்துல அந்த பிளானட்ல இறங்கி அப்பேற்பட்ட அலையில இருந்து, அதாவது 100ல இருந்து 140 கிலோமீட்டர் உயரம் கொண்ட அலையில இருந்து இவங்க டக்குன்னு அந்த தகர டப்பா தொழில்நுட்பத்தை வச்சு தப்பிச்சு போறாங்களாம். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்துல த்ரஸ்டர்ஸ் இருக்கும். இந்த த்ரஸ்டர்ஸ் இந்த பிளானட்ல பயன்படுத்த தெரிஞ்ச இவங்களுக்கு ஏன் பூமியில இருந்து போறதுக்கு முன்னாடி, பூமியில இருந்து கிளம்புனாங்க இல்லையா, அப்பவே இந்த ராக்கெட்டை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த த்ரஸ்டர்ஸ் மூலமா அவங்க போயிருக்கலாமே. இதையெல்லாம் நோலன் யோசிக்கலையா, இல்ல பாக்குற நம்மள பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியல. ஆனா நோலனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய படம் பார்க்கறவங்களை அவர் பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. ரெண்டாவது, இந்த டார்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு ரோபோ, அட்வான்ஸ்ட் ஏஐ ரோபோ. இதை உருவாக்குனது இந்த இன்டர்ஸ்டெல்லார் யூனிவர்ஸ்ல இருந்த அந்த பூமியை சேர்ந்த மக்கள், அந்த அறிவாளிகள். அவங்க இந்த டார்ஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்க, இது சாதாரண ஏஐ ரோபோ கிடையாது. இது அட்வான்ஸ்டு பைலட், குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் பண்ணும், மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாத பல விஷயத்த பண்ணும், எமோஷன், கம்பேஷன் எல்லாத்தையுமே மனிதர்களுக்கு நிகரா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரோபோ தான் இது. இப்பேற்பட்ட ரோபோவுடைய டியூரபிலிட்டியை பார்த்தீங்கன்னா அது பிளாக் ஹோல்குள்ளேயே எப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனையும் தாக்குப்பிடிச்சு அது மேல வரக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு ரோபோ, ஏஐ ரோபோ உருவாக்கின இந்த இன்டர்ஸ்டெல்லார் யூனிவர்ஸை சேர்ந்த பூமியில் வாழ்ந்த அறிவாளிகளால அவங்களுக்கு இந்த பூமியில நடக்கிற, இந்த பூமி அழிஞ்சிட்டு இருக்கிறத தடுக்க முடியாம, பூமியை மறுபடியும் ரிவைவ் பண்ண முடியாம, அந்த பூமியில மக்களான மனிதர்களான நாம எப்படி சர்வைவ் பண்ணோன்ற ஐடியாவே இல்லாம இருந்திருக்காங்க.
இப்பேற்பட்ட ஒரு ரோபோ ஒரு பக்கம் உருவாக்கியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த ரோபோ உருவாக்க தெரிஞ்ச இவங்களுக்கு எப்படி சர்வைவ் பண்ணணும்னு தெரியல. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இந்த டார்ச் வந்து பிளாக் ஹோல்குள்ளேயே போகுது மக்களே. பிளாக் ஹோல்குள்ள என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இன்னை வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இந்த பிளாக் ஹோலே தூய்மையான உருட்டு. ஏன்னா இந்த பிளாக் ஹோலும் பிக் பேங்கை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த பிளாக் ஹோலும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால இவங்க எதையெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ, இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல், பிக் பேங், எவல்யூஷன் தியரி, இது எல்லாமே இதுதான் உண்மையான 100% சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆனா இதை எதிர்த்து யாராவது பேசினா அவங்களுக்கு அறிவியல் தெரியலன்னு இங்க உருண்டு வச்சிருக்கானுங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரி பிளாக் ஹோல் இருக்கு. ஆனா பிளாக் ஹோல்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்குமே. இந்த பிளாக் ஹோல்குள்ள எப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்குன்னு தெரியாம இந்த டார்ச் என்ற ஏஐ ரோபோவால சமாளிக்க முடியுதுன்னா, அப்பேற்பட்ட ரோபோ உருவாக்க தெரிஞ்ச இந்த இன்டர்ஸ்டெல்லார் யூனிவர்ஸ்ல இருந்த பூமியில் இருந்த மனித அறிவாளிகளால இப்பேற்பட்ட ரோபோ உருவாக்க முடிஞ்சிருந்ததுன்னா, இவங்களால ஈஸியா இந்த பாழ்பட்ட பூமியை ரிவைவ் பண்ணி அதுல சர்வைவ் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணிருக்க முடியுமே. அதை ஏன் இந்த நோலன் எழுத மறந்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நோலன் வந்து நிறைய விஷயத்துல இப்படித்தான், இந்த படத்துல நிறைய படத்துல இவர் இப்படித்தான் எந்த ஒரு முடிவையும் நீங்களே எடுத்துக்கோன்னு நம்பிக்கிட்ட விட்டுருவாரு. ஏன்னா இவருக்கே இந்த கதையை எழுதும்போது எண்டிங் இப்படிதான் இருக்கணும்னு இவருக்கே தெரியாதுன்னு பல பேர் சொல்றாங்க. மூணாவது நகைச்சுவை தான் பெரிய நகைச்சுவையே. இன்டர்ஸ்டெல்லார் வந்து 2014 வந்துச்சு. இந்த 2014 வந்த படத்துல காகன்சுவா பிளாக் ஹோலை அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த பிளாக் ஹோல் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த 5 வருஷத்துல உண்மையான பிளாக் ஹோல் இது மாதிரியே இருக்குன்னு இவங்க போட்டோ பிடிச்சு, அதாவது அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் போட்டோ பிடிச்சு எப்படி நோலன் இதை வந்து கெஸ் பண்ணான்னு தெரியலன்னு உருண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து அஜெண்டான்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாது. ஹாலிவுட்ல ஒரு விஷயத்த காட்டினாங்கன்னா அது ஃபியூச்சர்ல நிச்சயம் நடக்கும், நடந்திருக்கு, நடந்துட்டே இருக்கு. இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இன்டர்ஸ்டெல்லார் படத்துல வர மாதிரி கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது வந்து அஜெண்டான்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாது. கவனிச்சு பாருங்க, 2014 வந்த அந்த பிளாக் ஹோல் ரெண்டரிங்க அப்படியே இங்க வந்து அறிவியலாளர்கள் நாங்க வந்து EHT மூலமா கேப்சர் பண்ணோம், ரியல் பிளாக் ஹோல் இப்படித்தான் இருக்கும்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் ஹோல், பிக் பேங், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, எவல்யூஷன் தியரி, இது எல்லாமே அப்பட்டமான உருட்டுக்கதைகள். ஏன்னா ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக இவங்க ஆதாரத்தை கேட்டப்பதான் இன்னொரு விஷயத்த உருவாக்குனாங்க. பிக் பேங்னு சொல்றீங்களே, அதுக்கான ஆதாரம் காட்டுங்கன்னா CBMனு ஒரு கதையை விட்டாங்க. சரி, அதுக்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டா டார்க் மேட்டர்னாங்க. அதுக்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டா டார்க் எனர்ஜினாங்க. இப்படித்தான் ஆதாரம் எங்கன்னு கேட்டா ஒன்னொன்னா இவங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களே தவிர உண்மையான ஆதாரத்தை இது வரைக்கும் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த பிளாக் ஹோல் மிகப்பெரிய உருட்டுன்னு சொன்னா ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க உண்மையாவே பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிட்டோம், புகைப்படம் பிடிச்சிட்டோம்னு உருட்டு இருக்காங்க. பட் அதுதான் நம்ம மனித வரலாற்றிலேயே நிலாவில் தரையிறங்கிய உருட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய உருட்டுனா அது அதுதான். 4வது உருட்டு இந்த வாட்டர் நிறைந்த பிளானட். இது என்னன்னா, இது வந்து பிளாக் ஹோலுடைய க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்க ஒரு பிளானட். இந்த பிளானட்ல தண்ணியே பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பர் எல்லாரும் போய் இறங்கும் போது தண்ணியே முழங்கால அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இருக்க அளவுல அந்த நம்ம படத்துல காட்டின அந்த அலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 100 to 140 கிலோமீட்டர் அடி உயரம். அதாவது முழங்கால அளவு இருக்க தண்ணியில அங்க இருக்க அலை 140 தூரம் எழுந்திருக்குன்றதே மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு அலை இப்போ நம்ம சுனாமியை கூட எடுத்துப்போம், ஒரு 10 மீட்டரோ 20 மீட்டரோ இல்லை 1000 அடி கூட அது ஹைட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 அடி ஹைட்டா அது வர்றதுக்கு அதுக்கு ஈக்குவலான டெப்த் இருக்கணும். கீழே 1000 அடி இருந்தாதான் மேல 1000 அடி தண்ணீர் அங்க இருந்து எடுத்து இது எழும்போம். இங்க என்னன்னா முட்டி அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு இவங்க 100 கிலோமீட்டர் தொலைவுல இந்த அலை எழும்பி அதுலயும் இவங்க ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அது வந்து என்ன பண்ணுதான் தாக்க வருதான். இதை வந்து மோஷன்ல காமிச்சிருப்பாங்க இந்த அலையை. உண்மையாவே பிளாக் ஹோல் பக்கத்துல பிளானட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பிளானட்டும் பிளாக் ஹோல் பக்கத்துல அறிவியல் ரீதியா சர்வைவ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிளாக் ஹோலுடைய புல் அந்த அளவுக்கு இருக்கும். அதுலயும் இந்த பிளாக் ஹோலுடைய வெளிச்சம் மூலமா அதை சுற்றி இருக்க கிரகங்கள்ல உயிரை நாம வாழ வைக்க முடியும், ஒரு புது காலனியை உருவாக்க முடியும்ன்ற ஒரு கிணத்தனமான ஐடியாவையெல்லாம் அதுவும் பிசிசிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்த இந்த கிப்டோன்லாம்
எலேபிள் பண்ணி அதை ஓகே பண்ணியிருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நகைச்சுவை தான். அவருக்கே தெரியும் பிளாக் ஹோலை சுற்றி எந்த வித லைட்டுமே இருக்காது. அப்படியே இருக்க லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே லெவலில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் லைட். இதனால் ஒரு கிரகத்துக்கு ஒளி கிடைச்சாலும் அதிலிருந்து ஒரு உயிரும் சர்வைவ் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்க இந்த பிளானட்டையெல்லாம் இவங்க ஆராயிறாங்களாம். அங்கே வந்து புது காலனியை மேன்கைண்டுக்காக உருவாக்க போகிறாங்கன்னு சொன்னதெல்லாம் நோலனுடைய ரைட்டிங் தவறா இல்லை அறிவியலாளர்னு சொல்லிட்டு சுத்துற கிப்டானுடைய உருட்டுகிறார் எனக்கு சத்தியமா தெரியல. இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்க இந்த வாட்டர் பிளானட்ல டைம் டைலேஷன் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். 1 மணி நேரம் என்பது பூமியில் 7 வருஷத்துக்கு சமம்னு சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட டைம் டைலேஷனுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கிரகத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தகர டப்பா டெக்னாலஜியோட இறங்கிடுறாங்களாம். சரி, அது கூட பிரச்சனை கிடையாது, கிராவிடேஷன் புல் இருக்கும், அதனால இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு இப்பேற்பட்ட டைம் டைலேஷன் இருக்கிற ஒரு பிளானட்ல இருந்து இவங்க திரும்பி அந்த டப்பா டெக்னாலஜியை வச்சு இவங்க எஸ்கேப் ஆகி போறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இது 100% இல்லை, இன்ஃபினிட் லெவல் உருட்டு. இதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவியல்னு இங்க உட்காந்துட்டு இருக்க யூடியூப் அறிவியல் ஆய்வாளர்னு வேற பட்டத்தை வச்சு சுத்திட்டு இருக்க பல கோமாளிகள் பேசிட்டு இருப்பாங்க. இந்த இன்டர்ஸ்டெல்லார் படமே ரொம்ப மொக்க படம் மக்களே. ப்ரொமித்தியஸ் அளவுக்கு கூட இதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கவே இருக்காது. ஆனால் பார்க்கலாம், மியூசிக்காக பார்க்கலாம், ஒரு படத்தை படமாக பாடுங்க தோழர் அப்படின்னும் போது பார்க்கலாம். ஆனால் மற்றபடி உண்மையான அறிவியல் பேசுறதுன்னு எவனா சொன்னானுங்கன்னா தயவு செய்து நீங்கள் சிரிச்சுட்டு வெளியே வந்துருங்க. இப்பேற்பட்ட தற்கொலைகளோட நீங்கள் பழகிறதே நிறுத்துருங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு சயின்ஸ்லாம் கிடையாது. ப்ரொமித்தியஸ் ஆகுது அந்த படத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கும்போது நிறைய கேள்விகளை நமக்குள்ள அது எழுப்ப உதவும். ஆனால் இன்டர்ஸ்டெல்லார் பார்த்தீங்கன்னா துள்ளியும் எதுவுமே இருக்காது. நம்மளை ஒன்றுமே இல்லாத பிளாட்ல குழப்படிச்சு கிறுக்குத்தனமா நம்மள அலைய விடுறது தான் இந்த இன்டர்ஸ்டெல்லாரே தவிர இதை எழுதின நோலனுக்கே எப்படி முடிக்கணும்னு தெரியல. அதனால தான் இவரை உருட்டி வச்சிருப்பாரு. இந்த படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போயிருக்கும் வேர்ல்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத கூப்பிட்டுட்டு வந்து பல வருஷமா இவங்க திட்டம் போட்டு இருந்த ஒரு மிஷின்ல ஹெட்டா வைக்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட நகைச்சுவைன்னு அது படமா எடுத்துக்கலாம். ஆனாலும் இதை சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்காகவே தான் நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இதே வாட்டர் பிளானட்ல இன்னொரு நகைச்சுவை என்னன்னா அங்க தண்ணி இருக்க வாய்ப்பே கிடையாது, சாலிட் மேட்டர் கூட இருக்காது. ஏன்னா பிளாக் ஹோல் பக்கத்துல ஒரு கிரகம் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றது தான் பிளாக் ஹோலுடைய கான்செப்டே. அப்படி இருக்கும்போது இங்க கிரகம் இருக்கு, அந்த கிரகத்துக்குள்ள தண்ணி இருக்கு, அங்க மனிதர்கள் இறங்கி வெளியே சுற்றுலா மாதிரி இவங்க என்ன பண்றீங்க இறங்கி ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிளாக் ஹோல் பக்கத்துல ஒரு விஷயம் இருந்தாலே அங்க கன்ஃபார்ம் டைடல் வேவ் உருவாகும். இந்த டைடல் வேவ் இருக்குன்றது கூட இந்த பிளானட்குள்ள இறங்கும் போது அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து இவங்க இறங்கும் போது பார்க்கலையா? இல்ல அப்பதான் உருவாச்சுன்னு சொன்னா கூட சரி, ஓகே, அப்பதான் உருவாச்சு, அவங்க பார்க்கல, படத்துக்காக எடுத்துட்டாங்க. ஆனா இந்த படத்துல காட்டினபடி இப்பேற்பட்ட உயரமான அலை மூவ் ஆகுது. முழங்கால் அளவு இருக்க தண்ணியை வந்து இப்பேற்பட்ட உயரத்துக்கான அலையை வந்து உருவாக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே உருவாக்கினாலும் அது என்னன்னா டைடல் வேவ், பிளாக் ஹோலோடைய கிராவிடேஷன் ஃபுல்லால அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருக்க நார்த் வால் இருக்கு இல்லையா, ஐஸ் வால், அந்த மாதிரி சாலிடா நிற்குமே தவிர அது மூவ் ஆகாது. ஆனா இந்த படத்துல மூவ் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிசிசிஸ்ட் என்னதான் பண்ணாருன்னு தெரியல. இது சம்பந்தமா விளக்கம் தரேன்னு அவரு சயின்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார்னு வேற புத்தகம்லாம் எழுதி உருட்டி வச்சிருக்காரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, இந்த பிக் பேங் இதையெல்லாம் மையப்படுத்தி எழுதுனது தான். அதனால அது 100% நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஆராயப்படாத வெறும் அனுமானம் தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த பிளாக் ஹோல் பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு ஜென்டில் பிளாக் ஹோல். ஜென்டில் பிளாக் ஹோல்னா எப்படி? யார் வேணா உள்ள வாங்க, உள்ள வந்து எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க ஈக்குவேஷன் எழுதி அதை சால்வ் பண்ணுங்க, நான் அது வரைக்கும் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்னு அந்த பிளாக் ஹோல் சொல்லிட்டு இருக்கு போல. என்னடா விளக்கம் இது? இது வந்து ஜென்டில் பிளாக் ஹோலா மக்களே? பிளாக் ஹோல்னாலே அது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. ஈவென்ட் ஹொரைசானுக்குள்ள யாராவது போயிட்டா அதுக்கு மேற்பட்டு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் லைட் கான்ட் எஸ்கேப். இதுதான் பிளாக் ஹோலை பத்தி இப்போதைய அறிவியலாளர்கள் சொல்றது. ஆனா இதுல கூப்பர் போறாராம், டார்ச் போதான், இவங்க 2 பேரும் உள்ள போய் மர்ஃப் கூட வந்து இந்த மார்ஸ் கோட் மூலமா, அதுவும் கிராவிட்டியை பயன்படுத்தி சார் வந்து புத்தகங்களை தள்ளி வாட்ச் எல்லாம் பயன்படுத்தி இவர் வந்து மர்ஃப்க்கு வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்றானா. இந்த மர்ஃபும் ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி எஞ்சி இருக்க மனித குலத்தை காப்பாத்திட்டாங்களாம். யாருடைய உதவியோட? டெஸ்ராக்ட்குள்ள போன இந்த கூப்பருடைய உதவியோட இவங்க எதை பண்ணிட்டாங்களாம். இதுல இன்னொரு நகைச்சுவை என்னன்னா இந்த பிளாக் ஹோலையும் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருக்க டெஸ்ராக்டையும்
சரி, பிளாக் ஹோலை உருவாக்குனது கூட இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பீயிங்ஸ்னு சொல்லலை. ஆனால் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள டெசராக்டை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பீயிங்னு படத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சேட்டன்ல இருக்க வார்ம் ஹோலை இந்த பிளாக் ஹோல் அண்ட் டெசராக்டோட கனெக்ட் பண்ணதும் இவங்க தானும் படத்தின் மூலமாக இவங்க சொல்கிறாங்க சொல்லாமல். ஆனால் இந்த வார்ம் ஹோலை உருவாக்கி ஒரு வார்ம் ஹோல் மக்களே நினச்சி பாருங்க, நாம் இது ஒரு வெறும் இதெல்லாம் வெறும் தியரியில தான் இருக்குது. இது யாருமே 100% உண்மைன்னு இது வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை. அப்படி இருந்த ஒரு விஷயத்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பீயிங்ஸ் உருவாக்கி சேட்டனுக்கு பக்கத்தில் நம்ம மனிதர்கள் உள்ளே போய் இது எல்லாத்தையும் அனுபவித்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களையேன்னு சொல்கிறதுக்காக இவங்க வார்ம் ஹோலை சேட்டன் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம். வார்ம் ஹோலையே உருவாக்கி சேட்டன் பக்கத்தில் வச்சு தெரிஞ்ச அவங்களுக்கு, பிளாக் ஹோலுக்குள்ளே டெசராக்டை வைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு, இந்த பாஸ்டில் வாழக்கூடிய மக்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எர்த் இப்படி அழிய போகுது, அதனால நீங்க இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்தே கான்டாக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னு அதை வேற படத்தின் மூலமா உருட்டி வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னா, டார்ஸ் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ ரோபோ உருவாக்க தெரிஞ்ச இந்த பூமியில் வாழ்ந்த மக்களால பூமியை காப்பாத்திக்க தெரியல, பூமியில் அழிஞ்சு கொண்டு இருக்கிற மக்களையும் காப்பாத்திக்க தெரியல. அதே மாதிரி ஃபிஃப்த் டைமென்ஷன் பீயிங்ஸால இந்த பிளாக் ஹோலுக்குள்ளேயே டெசராக்டை வைக்க தெரிஞ்ச அவங்களால, வார்ம் ஹோலை உருவாக்க தெரிஞ்சு சேட்டன் பக்கத்துல வைக்க தெரிஞ்ச அவங்களால இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட பாஸ்ட்ல இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியலையா? இதுவே மிகப்பெரிய எழுத்து சொதப்பல், கேனத்தனமான ரைட்டிங். ஃபிஃப்த் டைமென்ஷன்ல வாழக்கூடியவங்களால என்னென்ன பார்க்க முடியும்னு இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே மிகப்பெரிய உருட்டுதான் மக்களே. இந்த 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் இது எல்லாமே தியரட்டிக்கலா இருக்கே தவிர இதை இன்னுமே யாரும் நிரூபிக்கவே இல்லை. நிரூபிக்காம தான் இந்த மாடர்ன் சயின்ஸ் என்பதே பல்வேறு உருட்டு கதைகளோட பல்வேறு மேஜிக்கல் ஸ்டோரிஸோட இன்னொரு நாயிட்டு இருக்கு. ஆனா இது புரியாம இங்க இருக்க பல பேருமே அறிவியல் தான் எனக்கு மம்மி டேடின்னு உருண்டுட்டு இருக்காங்க. அவங்கள யூடியூப்ல அறிவியல் ஆய்வாளர்னு வேற இவனுங்களே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கானுங்க. சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹோல்ல சுற்றி இருக்க ஆக்ரிஷன் டிஸ்க் இது எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும்னு இந்த அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வெப்பம் நம்ம பூமிக்கு எப்படி நம்ம சூரியன் வெளிச்சம் தருதோ அதே மாதிரி இந்த படத்தில் காட்டின வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ரிஷன் டிஸ்கில் காட்டின வெளிச்சத்தின் மூலமாக தான் இந்த கூப்பர் போகிறதுக்கு முன்னாடி விசிட் பண்ண எல்லா சயின்டிஸ்டும் அவங்களுடைய பிளானட்ஸில் இந்த ஒளி வர காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட வெப்பம் நிறைந்த ஆக்ரிஷன் டிஸ்க் மேலேயே கூப்பர் இந்த ஷிப்பை ஓட்டிட்டு போறாராம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் ஹொரைசானுக்குள்ள இவர் விழுந்தாராம். இந்த ஹீட் கூப்பரை எதுவுமே பண்ணலையா. அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்பேஸ் சூட்டை தாண்டா இந்த நாசா தயாரிச்சிருப்பாங்க இந்த படத்துல? இப்பேற்பட்ட எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஸ்பேஸ் சூட்டை தயாரிக்க தெரிஞ்ச இந்த நாசாவால அங்க வாழக்கூடிய மக்களை இந்த பூமியின் பேரழிவுல இருந்து காப்பாற்றுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கூடவா அவங்களால கண்டுபிடிக்க முடியல? இது என்னடா உருட்டு? இதை கேட்டா மறுபடியும் நம்மள கடிக்க வராங்க. யோசிச்சு பாருங்க, ஈவெண்ட் ஹொரைசான் இது ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னாலே அதுக்குள்ள போயிட்டா எதுவுமே மீண்டு வராது, உள்ள போனா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சம்ஹாவ் கூப்பர் உள்ள போறாரு, அவர் சர்வைவ் பண்றாரு, டெசராக்ட் உள்ள போறாரு, மர்ஃப் கூட கான்டாக்ட் பண்றாரு, எல்லா டேட்டாவையும் கொடுக்குறாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஓகே, ஆனா இதுக்காக இது அறிவியலோட ஒத்து போகுதுன்னு உருட்டுறதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை மக்களே. இந்த மில்லர் பிளானட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூப்பர் மெசேஜ் எல்லாம் பார்ப்பாரு. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோரோட வந்திருக்கும். அதுல அவன் பையன் பேசுனதை கேட்டு அழுவாரு, பொண்ணு பேசுனதை கேட்டு அழுவாரு. ஆனா பிளாக் ஹோலுக்குள்ள போயிட்டு டெசராக்ட்குள்ள இருந்து கிராவிட்டி மூலமா மர்ஃப்க்கு மாஸ்கோட் மூலமா எல்லா தகவலையும் அனுப்பி அதுக்கப்புறம் இவரை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவருக்கு தன்னுடைய பையன்ற ஞாபகமே வந்திருக்காது. பையன்ற ஒரு கேரக்டர் இருந்ததையே மறந்த மாதிரி வெறும் பொண்ணை கடைசியா பார்த்துட்டு அந்த வயசான தோட்டத்தை பார்த்துட்டு இவர் கிளம்புற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அதாவது பையன் பேசுறதை கேட்டு அழுத ஒரு அப்பனால அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து இப்பேற்பட்ட விஷயத்த பண்ணி உயிர் பொழைச்சி அவன் வந்திருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு தன்னுடைய பையனை பத்தின நினைப்பு சுத்தமா இருந்திருக்காதா? என்னடா ரைட்டிங் இது? தன்னுடைய பையனையே மறந்த ஒரு அப்பாவை உண்மையாவே இந்த மாதிரியான படத்தில் தான் பார்க்க முடியும். இதை தான் இந்த படம் வந்தப்ப நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. என்னன்னா வழக்கம் போல நோலனுக்கு
பேசிக் ஸ்டோரி லாஜிக் கூட தெரியாம தான் இந்த படத்தையும் எழுதி வச்சிருக்காருன்னு கழுவி ஊத்திருந்தாங்க. ஆனா நான் அப்ப அதை வந்து பெருசா எடுத்துக்கல. திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது ஏகப்பட்ட விஷயத்துல இவர் சொதப்பி வச்சிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பையன் அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு 2 பசங்கள்ல ஒருத்தன் இருக்கிறானா இல்லையான்னு கூட அந்த பொண்ணை பார்த்து கேட்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்தான், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லை. கடைசியில அவர் பார்த்துட்டு அந்த பொண்ணை மட்டும் பார்த்துட்டு அவர் எமோஷனோட அவர் கிளம்பி போறாராம். என்னடா இது பாவம். அப்ப ஆண்களின் நிலைமை படத்துலயும் இதுதானா? இதை எழுதுனது பாத்தீங்கன்னா ஒரு ஆண். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நிஜத்துலதான் ஆண்களுடைய நிலைமை கேவலமா இருக்குன்னா படத்துல கூடவா? அந்த கேரக்டரே இல்லாம பண்ணிட்டீங்களாடா கடைசியில. கூப்பர் எப்படி பிளாக் ஹோல்குள்ள போய் உயிரோட இருந்தாரு, எப்படி அவர் டெஸ்ராக்டுக்குள்ள போனாரு, டெஸ்ராக்டுக்குள்ள இருந்து எப்படி அவரால் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது, எப்படி இந்த வாட்ச்ல ஏற்கனவே டேட்டா ஸ்டோர் ஆகி இருந்தது, எப்படி இந்த கிராவிட்டியை பயன்படுத்தி பூமியில் எஞ்சி இருந்த மக்களை பூமியில் இருந்து மேல் நோக்கி ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சுது, எப்படி நாசாவில் இந்த கூப்பர் இவர் ஆக்சிடென்டலாக இந்த கோடை அவருடைய வீட்டில் உட்காந்து அந்த அனாமலி மூலமாக இந்த சீக்ரெட் பேஸுக்கான கோடை இவர் டிகோட் பண்ணி அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் கூப்பர் தான் இந்த மிஷனுக்கு சரியான ஆள்னு டாக்டர் பிராண்ட் சொல்கிறாருன்னா, இந்த கூப்பர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அந்த மிஷனை தலைமை தாங்க யாரை வச்சுருந்தாங்க? இல்லைன்னா அந்த மிஷனை தலைமை தாங்க ஆளே இல்லையா? அது எப்படி கூப்பர் வந்தோடனே இவர் தான் சரியான ஆள்னு இவங்க டிசைட் பண்ணாங்க? இது மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ரைட்டிங் கன்றாவிகள் இந்த படம் முழுக்க இருக்கு. நாம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துல இருக்கிற தகவல்களை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. இதை கேட்டுட்டு மறுபடியும் இந்த படத்தை பாருங்க. ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி ஏன் இதை நாம சொல்றோம்னா, எல்லா படத்துலையும் இது மாதிரியான கோளாறுகள் இருக்கும். ஆனா எல்லா படத்தையுமே அறிவியலோடு ஒத்து நகரும் படம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எக்ஸப்ட் இது மாதிரியான குப்பை படங்களை தவிர. இந்த மாதிரி இவங்க சொன்னதால தான் இந்த மாதிரியான வீடியோஸை நிறைய பேர் போட முன் வந்தாங்க. ஏன்னா நோலன் பேரை கேட்டாலே இங்கெல்லாம் பயங்கரமா என்னவோ பெரிய இன்டெலெக்சுவல்ஸா இவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. நோலனே ஒரு ஆவரேஜ் டைரக்டர் தான். நோலன் எனக்கு தெரிஞ்சு நீல் ப்ளோம்கேம்ப் அளவுக்கு கூட நோலன் வந்து டேலண்டட் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு இன்னும் லைம் லைட் கிடைக்கல. நோலனும் இந்த கல்ட்டில் சேர்ந்ததால சாருக்கு லைம் லைட் கிடைச்சிது, அவ்வளவுதான். மற்றபடி நோலன்லாம் வந்து மிகப்பெரிய இந்த ரிட்லி ஸ்காட் அளவுக்கெல்லாம் டைரக்டர் கிடையவே கிடையாது. அதுலேயும் இப்போ வரப்போகிற ஆடிசி இருக்கு பாருங்க, அந்த குப்பையை ஒரு மண்ணும் தெரியாமல் இங்கே இருக்க, அதுலேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்க இந்த நோலன் கன்னிகளுக்கு ஒரு கருமாந்திர வரலாறும் தெரியாதுன்றது தெளிவாக தெரியுது. இதையெல்லாம் பார்த்துட்டு, அதுலேயும் ஆடிசியை பார்த்து ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதாவது பரவாயில்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் குப்பை, ஆனால் ஆடிசி வந்து எப்பேற்பட்ட வரலாற்று திருப்புன்றதை நாம அடுத்த வீடியோவை பார்ப்போம். அறியாத்த மக்களே. Until we meet again.